வணக்கம், வெல்கம் டு மால்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் குட்டீஸுங்க விரும்பி குடிக்கக்கூடிய மேங்கோ ஃப்ரூட்டி கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மேங்கோ ஃப்ரூட்டி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி கொஞ்சம் சுவை இல்லாமல் சப்புன்னு சலசலன்னு இருக்கும் பாருங்கள், அந்த மாம்பழத்தை வீணாக்காமல் அதை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். இந்த மேங்கோ ஃப்ரூட்டி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 2 பங்கனப்பள்ளி மாம்பழமும் ஒரு மாங்காயும் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மாம்பழத்தை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி டேஸ்ட்டே இல்லாமல் கொஞ்சம் சப்புன்னு சலசலன்னு இருக்கும் பாருங்கள், அந்த மாம்பழம் தான் எடுத்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்குன்னு. இதோட சதப்பகுதியை நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக நம்ம மாம்பழத்தோட தோல் பகுதியெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதோட சதப்பகுதியை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இதே மாம்பழம் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, எந்த வகையான மாம்பழம் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். அடுத்து மாங்காயவும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதோட தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு சதப்பகுதியை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேங்கோ ஃப்ரூட்டிக்கு மாம்பழத்தோட நல்ல புளிப்பான மாங்காயவும் சேர்த்து செஞ்சோன்னா தான் கடையில் வாங்குகிற டேஸ்ட் நமக்கு அப்படியே கிடைக்கும். மேங்கோ ஃப்ரூட்டி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் மாம்பழத்தோட சதப்பகுதி, அதே கப்பில் 1/4 கப் மாங்காயோட சதப்பகுதி, 1 கப் சர்க்கரை, அரை எலும்புச்சம்பழத்தோட சாறு, 1 சிட்டிகை அளவு உப்பு. ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 1 கப் மாம்பழத்தோட சதப்பகுதி, இது கூடவே 1/4 கப் மாங்காயோட சதப்பகுதி, இது கூட 1 கப் சர்க்கரை, இந்த சர்க்கரையோட ஸ்வீட்னஸை எடுத்து கொடுக்கறதுக்காக 1 சிட்டிகை அளவு உப்பு, கடைசியாக இது கூட 1 கப் அளவு தண்ணி சேர்த்து குக்கரில் 2 விசில் வச்சு எடுத்துக்கணும். சப்போஸ் நீங்கள் நல்லா இனிப்பாக இருக்கிற மாம்பழத்தை யூஸ் பண்ணிங்கன்னா சர்க்கரை கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், மாம்பழமும் மாங்காயும் நல்லா வெந்துருச்சு. இதில் இருக்க தண்ணியை மட்டும் நல்லா வடிகட்டி எடுத்துட்டு இதை அப்படியே நல்லா ஆற விட்டுறலாம். ஆறுன இந்த மாம்பழத்தை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து இதை நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு மேங்கோ ஃப்ரூட்டி நல்ல ஸ்மூத்தாக கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரூட்டிக்கு தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 3 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா வேக வைக்கிறப்ப 1 கப், இப்போ 3 கப், மொத்தமாக 4 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கிற மாம்பழத்தை எதுக்கு வேக வச்சு அரைச்சி அதில் சுகரையும் ஆட் பண்ணி சாப்பிட்றதுக்கு பதிலாக அந்த மாம்பழத்தை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது தான் பெஸ்ட்டுன்னு தோணுது. கடைசியாக இதில் அரை எலும்புச்சம்பழத்தோட சாறை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த ஃப்ரூட்டிக்கு இது ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ப்ரிசர்வேட்டிவாக கூட இருக்கும். இப்போ பாருங்கள், மேங்கோ ஃப்ரூட்டி எவ்வளோ கலர்ஃபுல்லாக கடையில் வாங்குற மாதிரியே நல்ல திக்காக ஸ்மூத்தாக ரெடி ஆயிடுச்சு. இந்த மேங்கோ ஃப்ரூட்டியை நம்ம அப்படியே குடிக்கிறத விட இந்த மாதிரி ஜாரில் ஊற்றிட்டு மூடி ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் சில்லுன்னு வச்சு சர்வ் பண்ணோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்கும்போதே வாயில் எச்சில் ஊறக்கூடிய ரொம்ப சுவையான மேங்கோ ஃப்ரூட்டி தயாராகிடுச்சு. நம்ம குட்டீஸுங்க பார்த்திங்கன்னா மாம்பழம் நல்ல டேஸ்ட்டாக இருந்தால் அதை அப்படியே சாப்பிட்ருவாங்க. ஆனால் டேஸ்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அவங்க அதை தொடவே மாட்டாங்க. அந்த மாம்பழத்தை வீணாக்காமல் அதில் இந்த மாதிரி ஃப்ரூட்டி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க விரும்பி குடிப்பாங்க. இனிமேல் எல்லாரும் மேங்கோ ஃப்ரூட்டியை அதிக விலை கொடுத்து கடையில் வாங்காமல் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வீட்லேயே செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.